மிகப்பெரிய மேதை என்று பெயர் எடுத்த கன்ஃபியூசியஸிடம் சென்ற ஒருவன் சந்தோஷமாக இருப்பதற்கான வழிமுறை ஏதாவது உள்ளதா என்று கேட்கிறான். அதற்கு கன்ஃபியூசியஸ் சொல்கிறார், இந்த கேள்வியே முற்றிலும் தவறானது என்று சொல்கிறார். காரணம் என்னவென்றால், உன்னுடைய இயல்பான குணமே சந்தோஷமாக இருப்பதுதான். சந்தோஷமாக இருப்பதுதான் இயல்பான உன்னுடைய குணமே. ஆனால் நீ சோக வடிவத்தில் நிற்பது என்பது சற்று இயற்கைக்கு முரணானது என்று அவர் சொல்கிறார். ஒரு ரோஜா தான் ஒரு ரோஜாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால் அது எத்தனை அசட்டுத்தனமோ அதே மாதிரி தான் சந்தோஷமாக இருப்பதற்கு என்ன வழி என்று நீ கேட்பது என்று கன்ஃபியூசியஸ் பதில் சொன்னதாக நிறைய இடங்களில் ஓஷோ மேற்கோள் காட்டியிருக்கிறார். புத்தரிடம் கூட ஒருவன் சென்று வாழ்க்கையில் எப்போதுமே சந்தோஷமாக இருப்பதற்கான ஒரு அடிப்படை தேவை என்ன என்று கேட்டதாக நாம் அங்கே படித்திருக்கின்றோம். சில இடங்களில் சில பேர் மேற்கோள் காட்டியிருக்கிறார்கள். ஏன் ஓஷோ கூட நிறைய இடங்களில் அதை மேற்கோள் காட்டியிருக்கிறார். புத்தர் கூட சிரித்திருக்கிறார். உன்னுடைய வெகுவான இயல்பே சந்தோஷமாக இருப்பது தான். ஆனால் சோகம் என்பது உன்னுடைய சந்தோஷமான இயல்பு இல்லை, உன் சந்தோஷத்திற்கு எதிரான ஒரு மாறான நிலை என்று புத்தர் கூறியதாக சொல்கிறார். ஆகவே சந்தோஷம் எப்போதுமே இயல்பான ஒரு நிலை. சந்தோஷம் எப்போதுமே நம்மிலிருந்து விலக்கி வைத்து பார்க்க முடியாது. ஒரு ரோஜா தான் ஒரு ரோஜாவாக ஆவதற்கு உபதேசம் கேட்டால் அது எத்தனை முரணானதாக இருக்கும், அது எத்தனை முட்டாள்தனமானதாக இருக்கும். அதே மாதிரி தான் மனிதர்கள் சந்தோஷமாக இருப்பது எப்படி என்று கேட்டால் அதுவும் அதே அளவிற்கு முட்டாள்தனமாக தான் எடுத்துக்கொள்ளப்படும், இல்லையா? ஆனால் இங்கே சந்தோஷம் என்பது தற்காலத்தில் மாறிவிட்டது. மற்றவர்கள் வளர்ச்சி அடைந்தால் நம்மால் பொறுத்து கொள்ள முடிவதில்லை. மற்றவர்கள் மிக அதிகமான உச்சத்திற்கு சென்றால் அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. நாம் எங்கேயோ மற்றவர்கள் யாரேனும் சிகரத்தை அடைந்தால் நாம் அதல பாதாளத்தில் விழுந்து விட்டதாக கனவு கண்டு விடுகின்றோம். இல்லை, அதல பாதாளத்தில் அவர் நம்மை பிடித்து தள்ளிவிட்டு மேலே சென்றதாக நாம் நினைத்துக் கொள்கின்றோம். ஆகவே மற்றவர்களின் வளர்ச்சி என்பது நம்மை பாதிக்கிறது. மற்றவர்களின் வளர்ச்சி என்பது நம்மை உடைத்தெறிகிறது. மற்றவர்களின் வளர்ச்சி என்பது நம்மை காயப்படுத்துகிறது. மற்றவர்களின் வளர்ச்சி என்பது நம் இருமாப்பை குறைத்து மதிப்பிட செய்கின்றது. ஒருத்தி அழகி என்றால் இன்னொருத்திற்கு பொறுத்து கொள்ள முடிவதில்லை. ஒருவன் அழகன் என்றால் இன்னொருவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. ஒருவன் அறிவாளி என்றால் இன்னொருவனால் அவன் அறிவாளி என்று ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. ஒருவன் 5 மொழி பேசினால் ஒரு மொழி பேசுகிறவனால் அதை பொறுத்து கொள்ள முடிவதில்லை. ஆகவே பிரச்சனை என்பது பூதாகரமாக வெடிக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் ஒரு உண்மையான பிரச்சனை இல்லாத விஷயம் என்ன தெரியுமா? ஒருவன் 5 மொழி பேசினால் அதை நீ ஏற்றுக்கொள். ஒருவன் சிகரத்தை அடைந்தால் அதை ஏற்றுக்கொள், அதை அங்கீகரிக்க பழகு. அப்போதுதான் நீயும் அதே அளவிற்கு உயர்ந்து செல்வாய். ஒருவன் உச்சத்தை அடைந்து விட்டதனால் நீ கீழே விழுந்து விட்டதை எண்ணிக்கொண்டிருந்தால் வாழ்நாள் முழுக்க கீழே தான் இருக்க வேண்டும். ஆகவே சந்தோஷத்தை இதெல்லாம் பாதிக்கிற ஒரு காரணியாக தற்கால உலக போக்கு நம்மை மாற்றிவிட்டது, இல்லையா?